பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அவர் செய்த நன்மைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல. இந்த மாதமே இப்போ தான் துவங்கின மாதிரி இருக்குது. மாதத்தோட கடைசி நாளில் வந்து இருக்கிறோம். ஏன் இந்த வருஷமே இப்போ தான் துவங்கின மாதிரி இருக்குது. 8 மாதங்களை முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். தேசத்தின் சூழ்நிலைகள் எப்படியோ மாறினது, வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்தின் சூழ்நிலைகள் மாறினது. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அந்த நடத்தி வந்த தெய்வத்தை நினைத்து பார்த்து, அப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல தகப்பன், ஏராளமான நன்மைகளை கர்த்தர் நீ செய்திருக்கு. அப்பா மாதத்தின் கடைசி நாளிலும் நன்றியோடு உண்மை துதிக்கணும். அவர் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். நடத்துகிற எல்லா விதங்களுக்கும் மக்கள் நன்றி ராஜா. அப்போ எவ்வளவு கிருபையாய் கர்த்தர்களை நடத்தி வந்து, எவ்வளவு கிருபையை எங்கள் ஜீவனை கர்த்தர் பாதுகாத்து, ஒரு குறைவென்று நாள் முழுவதும், எங்கள் வாழ்நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர்கள். மக்கள் நன்றி ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஈரெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் நீரெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நன்றி ராஜா. சொல்லுங்க பாப்போம். அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி ராஜா. எவ்வளவு கிருபையாய் கர்த்தரை நடத்தின இந்த மாதம் முழுவதும் எங்கள் தேவைகளை எவ்வளவு கிருபையாய் கர்த்தர் சந்தித்து எங்களை வேலை அழகாய் கர்த்தர் யோசிச்சு நன்றி சொல்லுங்க பாப்போம். உணவு முடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவு முடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. அவர் பார்த்து சொல்லுங்க பாப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி. மன நிறைவுடன் நம்மளை வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வத்திற்கு நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி
எதிர்பார்ப்போடு இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் துவங்கி இருக்கலாம். எனக்கு வர வேண்டிய நன்மைகள், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் எனக்கு கிடைச்சிடும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நீங்கள் துவங்கி இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் சோர்ந்து போயிடாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் வருகிற நாட்கள்ல நம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் நிரப்ப அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அவருக்காக காத்திருங்கள். அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதியுங்கள். அவர் ஏற்ற நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். God bless you.